இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஆட ஆரம்பித்திருக்கின்றது. கரையை கடக்கப் போகின்றது. நவம்பர் 30ஆம் தேதி இன்று மாலை கரையை கடக்கப் போகின்றது என்று பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பலத்த மழை பெய்ய போகின்றது. எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகம் இருக்க போகின்றது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி புயல் மழை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுல பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. ஏன்னா இந்த புயலினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இந்த புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே இன்று மாலை சரியாக 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார கரையை கடக்கப் போகின்றது. இதன் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக பெரும் அளவுல மழை பெய்ய இருக்கின்றது. இதனால ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகின்றது. மழையால் மூழ்க போகின்றது பல இடங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு மழையின் அளவு அதிகமாக இருக்க போகின்றது. புயலின் சீற்றம் அதிகமாக இருக்க போகின்றது. இந்த புயல் அசுர வேகத்தில் தாக்கும் என்ற தகவல்களால பலருமே அச்சத்தில் இருக்காங்க. நிச்சயம் அதற்கு ஏற்றால் போல ஏதோ பயப்படணும், பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை. இந்த புயலின் தீவிரம் அதிவேகமாக இருக்கும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பெங்கல் புயலினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகின்றது அப்படின்னா நிச்சயமாக மிக பெரும் அளவுல சூறாவளி காற்று அடிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? உங்க பகுதியில நிச்சயமாக மழை தற்சமயம் பெய்து கொண்டே நிற்காமல் பெய்து கொண்டே இன்று காலையிலிருந்து அதிக அளவில் பெய்திருக்கோ. இன்று மாலை புயலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் உங்க பகுதியில எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.